ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் அழுத்தத்தாலும் பொதுமக்களின் உணர்வுகளை மதித்தும் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மகிழ்ச்சி. பெரியாரின் பெருமைகளை தமிழகம் முழுதும் பரப்புரை செய்துவிட்டு அவருக்கு எதிராக பேசுகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாவட்ட நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டு. குடியரசு தின விடுமுறை நெரிசலை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரிக்கு இன்று சிறப்பு ரயில், மறுமார்க்கத்தில் நாளை மறுதினம் சென்னைக்கும் சிறப்பு ரயில். தங்கம் விலை சவரனுக்கு 60,000 ரூபாயை கடந்தும் தொடர்கிறது விலையேற்றம். சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் அதிகரிப்பு. பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்தது செல்லாது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. விறுவிறுப்பான கட்டத்தில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றை பிரிவு சாம்பியன் பட்டத்திற்காக சபலென்கா மெடிசன் கீஸ் நாளை மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்து டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு ரத்து செய்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என கூறினார். இதற்காக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். தமிழக ஆளுநர் தொடர்ந்து தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக செயல்படுவதால் குடியரசு தினத்தையொட்டி அவர் ஏற்பாடு செய்துள்ள தேநீர் விருந்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் புறக்கணிப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பிரியாணி மாமூலுக்காக ஞானசேகருடன் தொடர்பு வைத்திருந்த புகாரில் 6 காவலர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர். அதில் அடையாரை சேர்ந்த 6 காவலர்கள் தொடர்ச்சியாக ஞானசேகரனை தொடர்பு கொண்டு பேசியது தெரியவந்தது. காந்திநகர் பகுதியில் ஞானசேகரன் வைத்துள்ள பிரியாணி கடையில் காவலர்கள் பணமில்லாமல் பிரியாணி வாங்கிச் சென்றதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த 6 காவலர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பாலியல் வழக்கு தொடர்பாக ஏதேனும் ஞானசேகருடன் பேசியிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணிக்காக 1194 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு நேற்று தொடங்கியது. தொகுதி முழுவதும் மொத்தம் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதன்மை அலுவலர்கள், முதல்நிலை அலுவலர்கள், 2ஆம் நிலை அலுவலர்கள், 3ஆம் நிலை அலுவலர்கள் என தலா 284 பேரும், 1200 வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளுக்கு 4ஆம் நிலை அலுவலர்கள் 58 பேரும் என மொத்தம் 1194 அலுவலர்கள் பணியாற்றியுள்ளனர். பெரியார் திராவிட கழகத்தில் இருந்தபடி தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அதற்கு நேரெதிராக செயல்படுவதை நம்ப முடியவில்லை என அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட நிர்வாகி தெரிவித்துள்ளார். திருச்சி பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் திருச்சி மாவட்ட செயலாளர் பிரபு, சீமானை வேறு ஏதும் கட்சிகள் பின்னால் இருந்து இயக்குகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அது பற்றி சந்தேகப்படுவதாகவும், காலம்தான் இதை தீர்மானிக்கும் என்றும் கூறினார். பெரியார் இயக்கம் தொடர்பான தளத்தில் 15 ஆண்டு காலம் சீமான் பயணித்து இருக்கிறார் என்றும், தமிழகம் முழுவதும் பரப்புரைகளை செய்து இருக்கிறார் என்றும் அவர் கூறினார். சீமானுக்கு பொருளாதார உதவி வழங்கிய ஈழத்தமிழர்கள் தற்போது விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்றும் பிரபு குறிப்பிட்டார். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் இருந்து மாலத்தீவுக்கு தோணி மூலம் கடத்தப்பட்டு இருந்த 12 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் மாரிமுத்து என்பவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது நடவடிக்கையை அடுத்து மாரிமுத்து திடீரென அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.
தர்மபுரி வனப்பகுதியில் புள்ளிமானை வேட்டையாடி வெளி மாவட்டங்களில் அதனை விற்க முயன்ற 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். வனப்பகுதியில் புள்ளிமான் வேட்டையாடப்பட்டு அதன் மாமிசத்தை சிலர் விற்க முயல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து சேலம் மாவட்ட வனத்துறையினர் விரைந்து செயல்பட்டனர். இது தொடர்பான தேடுதல் வேட்டையில் சேலம் பெரியபுத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜமாணிக்கம், இளங்கோவன், பிரபு உள்ளிட்ட 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். விற்பனை செய்ததற்காக அவர்கள் வைத்திருந்த மானின் மாமிசமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மான் வேட்டையில் ஈடுபட்ட 6 பேருக்கு 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அரண்வாயல் குப்பம் ஊராட்சியில் சுடுகாடு வசதி கேட்டு வேட்டைக்காரன் இனத்தை சேர்ந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூவம் ஆற்றின் கரையை ஒட்டி வசிக்கும் அச்சமுதாய மக்கள் தொடர்ந்து பல வருடங்களாக சுடுகாடு வசதி கேட்டு போராடி வருகிறார்கள். இந்த பிரச்சினை காரணமாக மழைக்காலத்தின் போது பல சிரமங்களை சந்திக்கிறார்கள். தங்கள் பகுதிக்கு சுடுகாடு வசதி கோரி திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுடுகாட்டிற்கான மாற்று இடம் குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து என அறிவித்த அதிபர் டொனால்ட் டிரம்பின் உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டிரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன், அரிசோனா, இலினாயிஸ் மற்றும் ஓரிகான் உள்ளிட்ட பல்வேறு மாகாண நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் டிரம்பின் அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்து சியாட்டில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அமெரிக்க குடியுரிமை சட்டங்களை மறுவரை செய்யும் வரை சென்னை கன்னியாகுமரி இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. எழும்பூரில் இருந்து இன்று இரவு 10:40 மணிக்கு புறப்பட்டு நாளை மதியம் 12 மணிக்கு சிறப்பு ரயில் கன்னியாகுமரி சென்றடைகிறது. இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, கோடைரோடு, மதுரை, சாத்தூர், வாஞ்சிமணியாச்சி, நெல்லை வழியாக கன்னியாகுமரியை சென்று சேரும். மறுமார்க்கமாக கன்னியாகுமரியில் இருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாரம்பரிய சிறப்பு கொண்ட பழமையான வெண்கல மணி புதுப்பிக்கப்பட்டு கோபுரத்தின் 7வது நிலையில் பொருத்தப்பட்டுள்ளது. கோவிலில் உச்சிகால பூஜை முடிந்ததை குறிக்கும் வகையில் நாள்தோறும் 12 மணிக்கு கோபுரமணி ஒலிக்கப்படுவது வழக்கம். எனவே கோவில் பணிகள் முடிந்ததும் பிரம்மாண்ட மணி மீண்டும் ஒலிக்க உள்ளதால் திருச்செந்தூர் கோவில் பக்தர்கள் அதனை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. கடந்த 22ஆம் தேதி வரலாறு காணாத ஏற்றமாக ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 7,555 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் அரசியல், பொருளாதார சூழல்கள், சர்வதேச அளவிலான போர் பதற்றம், உள்நாட்டு தேவை போன்றவையே தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நாளை நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் முதல் நிலை வீராங்கனையான சபலென்கா மெடிசன்கீஸுடன் பல பரீட்சை நடத்துகிறார். மெல்பர்ன் நகரில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பெலாரஸ் வீராங்கனையான அரினா சபலென்கா ஸ்பெயினின் பாலா படோசாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் போலாந்தின் இகா ஸ்வியாடெக்கை அமெரிக்காவின் மெடிசன்கீஸ் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.